ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதிய உணவாக நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்துனாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருந்தது. அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மாங்க. இன்றைக்கு நாங்கள் இரவு காத்திய விளக்குறோடைய இரவு சாப்பாடு கொழுக்கட்டையும் வடையும் தான். அப்போ இன்றைக்கி மிரக்கறி வேண்டிக்கு வந்தோன்னா கூட்டாஞ்சோறு செய்வோம். இந்த 3 வெத்தில கிடக்கு இருக்கட்டும். என்ன மிரக்கறி வேண்டிக்கிறேன்னு சொன்னால் பூசணிக்காய் வேண்டி கொண்டு வந்துருக்கிறேன். மற்றது கேரட், மற்ற இது தக்காளி பழம், மற்றது கத்தரிக்காய். இப்போ மழைக்கு பைத்தங்காயில் கொஞ்சம் சரியான விலையும் வெண்ணெய் மரவும் இல்லையா, அப்போ பைத்தங்காய் எனக்கு கிடைக்கல. அப்போ இதை வச்சோன்னா இன்றைக்கி கூட்டாஞ்சோறு செய்யப்படும். முதல்ல பூசணிக்காய் தோலெல்லாம் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நான் வெட்டி எடுக்க போகிறேன். வெட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்படி தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன், சீட்ஸ் எல்லாம் வழியில் எடுத்துட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்பேன். ஆக சின்ன வெட்டினா கூட்டாஞ்சோறில் பூசணிக்காய் ஒரு இதாக கரைஞ்சிடும். அதால் ஆக சின்ன வெட்டாமல் ஓரளவு சைஸாக வெட்டு. இப்போ முழு பூசணிக்காயும் வெட்டி எடுத்துட்டேன். 1/4 கிலோ பூசணிக்காய் வேண்டினா முழுக்களையும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததான் கேரட் வெட்டி எடுக்க போகிறேன். அதாவது கேரட்டுக்கு நாங்கள் தோல் சீவோணும். தோல் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கேரட்டும் தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறேன். ஆக சின்ன வெட்டினா கேரட் இருக்கிற தெரியாமல் போயிடும். அதால் இப்படி தான் நான் சீவி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த சைஸில் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்படித்தான் சீவி எடுப்பேன். மீதியம் சீவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த ஒரு கேரட்டை நான் முழுவதும் வெட்டி இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்ததாக கத்தரிக்காய் பண்ணிக்கு வந்தேன். நான் கத்தரிக்காயை பூசணிக்காயோட மட்டும் அப்புறம் ஏன்னா இது கழுவி எடுத்து தான் வெட்டினேன். அப்போ இனிமேல் இதோட சேர்த்து கத்தரிக்காய் திரும்ப கழுவோம். நம்ம பூசணிக்காய் கழுவாதபடியாக அதோட இந்த கத்தரிக்காயை நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்தரிக்காய் வேண்டினேன். அதையும் வெட்டி எடுப்பேன். எங்களுக்கு கூட்டாஞ்சோறுக்கு இவ்வளோ மிரக்கறி இருக்கும், அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ கூடி நல்லா மிரக்கறி போட்டு தான் செய்ய போகிறேன். வெட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டும். கத்தரிக்காயில் கொஞ்சம் பூச்சிகள் இருக்கும், அதில் கொஞ்சம் பார்த்து வெட்டணும். நான் அதுக்கு நீளமாக தான் வெட்டி எடுக்கிறேன். ரெண்டாவது தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மிரக்கறியில் எனக்கு கூட்டாஞ்சோறில் தெரியும். அதால் இந்த இப்படி நீட்ட வாக்கில் வெட்டி எடுக்கிறேன். இப்போ வடமராட்சியில் நெல்லிக்காய்ச்சலும் அதிகமாக இருக்குது. அதால் இப்போ விவசாயிகளும் அவங்களும் மனுஷர் தானே, பாயத்தில் யாக்கம் கொஞ்சம் தோட்டத்துக்கு போகிறையில போல் மிரக்கறியலும் விலையும் பெருசாக இல்லையும் மிரக்கறியல். இப்போ 1/4 கிலோ கத்தரிக்காயும் வெட்டி எடுத்துட்டேன். பூசணிக்காய் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததான் தக்காளி பழத்தை வெட்டி எடுப்பேன். தக்காளி பழம் கழுவி போட்டு தான் வெட்டணும். கழுவி போட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ தக்காளி பழமும் கழுவி எடுத்தபடியாக இதை கேரட்டுக்குள்ளேயே நான் வெட்டுறேன். தக்காளி பழம் நான் கணக்க போடையில்லை, 2 தக்காளி பழம் தான் போட போகிறேன். இந்த சீட்ஸ் எங்களுக்கு கல்லீரலில் கல் படிக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படியே நான் இதை கறிக்கு ஒரு நாளும் சேர்த்துக்கொள்கிறேன் இல்லை. அதால் இப்பையும் சேர்த்துக்கொள்ளாமல் அதை எடுத்து போட்டு தான் தக்காளி பழத்தை வெட்டி எடுக்க போகிறேன். கல்லீரலில் கல் படிஞ்சால் அது ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் தானே. அதால் அப்படி வெட்டி எடுத்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தான் வெட்டு. 1-2 சீட்ஸ் அப்படியும் இருக்கத்தான் செய்யுது, ஒன்றும் செய்யலாது. இப்போ தக்காளி பழம் முழுவதும் வெட்டி எடுத்துட்டேன். 2 தக்காளி பழம் தான் வெட்டி எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு இனிமேல் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், அதையும் வெட்டும். இப்போ இந்த 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். இது 2ஐயும் தோல் சீவி வெட்டிட்டு உங்களுக்கு காட்டு. இப்போ உருளைக்கிழங்கும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் கழுவிட்டு இப்போ கூட்டாஞ்சோறு செய்ய போகிறேன். ஏன்னா பிள்ளை இதெல்லாம் கழுவி எடுத்து ரைஸ் குக்கர்லாம் செய்ய போகிறோம். நீங்கள் நல்லா பாருங்க, வீட்டு அப்படி வெள்ளம் நிற்கிது வெளியில் பாருங்க. இந்த மலைக்கு சரியான வெள்ளம் நிற்கிது வீட்டை. நாங்கள் முன்னுக்கு சமைக்கவும் இல்லாத வெளியில் அந்த விறகுகளும் எல்லாம் நனைஞ்சு ஈரமாக போயிட்டுது. அப்போ நான் ரைஸ் குக்கர்லாம் இன்றைக்கு கூட்டாஞ்சோறு செய்ய போகிறேன். வாங்க பிடிச்சிருந்து பார்க்கலாம்.
இப்போ ரைஸ் குக்கர் இருக்குல்ல, ரைஸ் குக்கர்னு பானையை வைக்கிறேன். வச்சு இப்போ இதுக்குள்ள கீழே மரக்கறி எல்லாம் போட போகிறேன். அடுத்ததான் மரக்கறி தேவையான தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். நான் இப்போ கரெக்டும் தக்காளி பழம் இதோட சேர்க்கையில் அது கொஞ்சம் சூடு வர விட்டு தான் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். இப்போ மரக்கறியில் தேவையான தண்ணி விட்டுக்கொள்கிறேன். அடுத்ததான் நான் தீட்டல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன். 1 கப் தீட்டல் அரிசி எடுத்திருக்கிறேன். அதை கழுவி கவடையில் அன்னிக்கிருக்கிறேன். இப்போ இதையும் இதுக்குள்ள சேர்க்கிறேன். இப்போ இதெல்லாம் மூடி ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இதெல்லாம் மூடி அவிய வரும். அடுத்தது நான் கூட்டாஞ்சோறு முக்கியமான ஒன்று போட மறந்துட்டேன். அது என்னென்னு சொன்னால் பருப்பு தான். இப்போ அந்த பருப்பையும் இதுக்குள்ளே சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாம் அவிய விட்டு 10 நிமிஷத்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு தண்ணி கொதிச்சிட்டுது, 10 நிமிஷம் ஆகிட்டுது. அப்புறம் அந்த பாப்பம் அப்படி கொதிச்சிருக்குது. இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு தூள் சேர்த்துக்கொள்வோம். தூளும் சேர்ந்து அவியணும், அதுக்காண்டி தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வட்டி வச்சுக்கிறேன் கரெக்டையும் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்வேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவியறதுக்காண்டி கலக்கி வர்றேன். திரும்பவும் அவிய விட்டுட்டு பிறகுதான் நான் வெங்காயம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ வெங்காயம் உடைச்சி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சளி எதுக்கு நல்லா இப்போ மழை நேரம் மெலிக்காய்ச்சலும் பரவறபடியாக சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். மெலிக்காய்ச்சல்களுக்கு சளி வராமல் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா இதை நான் வட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தேங்காய் பாலில் முதல் பால் சேர்க்குறேன். அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் வட்டி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இதுக்கு போடும் போடும் கையால் எடுக்கக்கூடாது. இதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டேன். அடுத்தது இந்த இதுக்கு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வேன். கல் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்து விடும். மூடி திரும்ப அவிய வருது. இப்போ உள்ளி மிளகு இடிக்கிறேன். அதையும் இந்த கூட்டாஞ்சோத்துக்கு போட்டு சேர்ப்போம். உள்ளி மிளகு இடிச்செடுத்தாச்சு. இப்போ உள்ளி மிளகும் இதெல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து அவிச்சா அப்புறம் உங்களுக்கு காட்டுங்க. அவிஞ்சா அப்புறம் இப்போ எனக்கு கூட்டாஞ்சோறு அவிஞ்சிட்டுது. எனக்கு இப்படி ஆவி பறக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ நான் உங்களை சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்கு தயிர் முட்டோம்னா உங்களுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.